ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வாங்க, ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 52வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 51வது பகுதியில் நான் என்ன சொல்லி கடைசியாக முடிச்சிருந்தேன் அப்படின்னா, அதாவது நிச்சயதார்த்தம் வைப்போன்னு சொன்னாங்க. நாங்கள் பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன், அடுத்ததே நம்ம வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லவும், எங்கள் அம்மா அவங்க இல்லை பங்குனியில் வச்சுக்கலான்னு சொல்லும்போது, இல்லை பங்குனியில் தான் என் மக பூக்குள் இறங்கணும், இது 3வது வருஷம், அதனால் 3வது வருஷம் முடித்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து சித்திரை, அப்போ சித்திரையில் முடிக்க முடியாது, வைகாசியில் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதோட நிச்சயதார்த்தம் ரொம்ப நாள் தள்ளியும் போட தேவையில்லை, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி மட்டும் நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் வேலைக்கு போகிறதுனால இப்போ மாதக்கணக்கில் போட்டு வச்சோம் நிச்சயம் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலைக்கெல்லாம் வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இப்போல்லாம் அது சாதாரண விஷயம். அப்போல்லாம் வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதனால் நம்ம வைகாசியிலேயே நிச்சயமும் வச்சுக்கலாம், கல்யாணத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம 52வது பகுதியில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். வச்சுருக்கேன் அந்த புடவை கிட்டாங்க, இதில் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த சிகப்பு கலர் புடவை, இன்னொன்று பெப்சி ப்ளூன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ளூ. இந்த 2 புடவையும் கொண்டு எங்கள் மாமியார் காட்டுறாங்க. இதான் நிச்சய புடவை, இதில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இது என்னப்பா 2மே அடிக்கிற கலராக இருக்குது, என் மக கலர் கொஞ்சம் கம்மி, கருப்பாக இருக்கிறதுனால எப்படி இது 2 கலருமே செட் ஆகாது அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மகன் சொன்னால் இது 2ஐயும் எடுக்க சொன்னால் நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு எங்கள் அம்மா அப்படியே விட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், என்கிட்ட ப்ளூ கலர் இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சிகப்பு ரொம்ப அடிக்குமே அப்படின்றாங்க. கலர் அடிக்கிற கலர், உங்களுக்கு இதில் போடுற வீடியோவில் பாருங்கள் அப்படின்னோடனே வேறு வழி இல்லைங்க நாங்கள் 2 தான், இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க, வேறு நாங்கள் மாற்றுறதாலாம் இல்லை அப்படின்னு எங்கள் அம்மையாக சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒரு புடவை நீங்கள் நிச்சயம் பண்ணுற அன்றைக்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போய் இப்படி ஃபஸ்ட்டு தகராறு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் அப்போயெல்லாம் மாப்பிள்ளை வரமாட்டாங்க. இதை யார் நம்புறீங்களோ இல்லையோ, இப்போ உள்ள காலகட்டத்தில் நிச்சயத்தன்னைக்கு 2 பேர் மோதிரம் போடுறாங்க, சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க, பேசிக்கிறாங்க, எல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சோசியல் அது எப்படி சொன்னது, சகஜமாக இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு எங்கள் மாமா வரவே இல்லை. அதுதான் பழக்க வழக்கங்கள். அப்போயெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளைங்க வரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு எங்கள் வீட்டில் பூவை 1.5 வண்டி என்னைய கட்டப்பட்டாங்க. கட்டிக்கிட்டே கிடக்கிறேன். 5 மணியா 4 மணியா, இது 5 மணியா 6 மணியோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, என்ன டயம்ன்றது ஞாபகம் இல்லை. பூ கட்டிக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க. எதிர்த்தாப்புல ரோஜாம்மா வீடுன்னு சொன்னேன்னா அந்த வீட்டில் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கோம் 2-3 பேர் சேர்ந்து. பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவங்க என்ன பொண்ணு என்ன இப்படி இன்னும் கிளம்பாமல் கொள்ளாமல் பூ கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க அங்கே எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்காங்கம்மா, நீங்கள் என்னம்மா இப்படி உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு அம்மா வயசானவங்க அங்கே போனவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. அவங்க வாட்டுக்கு வேலைகளை பார்க்குறாங்க, சாப்பாடு அக்கா அது அக்கா இப்படியே திரியிறாங்க பார்த்துக்கோங்க. டயம் ஓடிடுச்சு போல், எனக்கும் தெரில. நானும் தலையில் கொண்டையை போட்டுக்கிட்டு பூவை கட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேகமாக ஓடி போய் ஏற்றி கொண்டையை போட்டு, அதுக்கு முன்னாடி எனக்கு எங்கள் பெரியக்காவுக்கும் பயங்கர ஃபைட்டு, பயங்கரமான ஒரு சண்டை.
அழுக வச்சிட்டாங்க. நீ அழுது மூஞ்சியெல்லாம் வீங்கி அழுக வச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஒரு சேலையும் சட்டையும் வந்து ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு எடுத்து கொடுப்பாங்கல்ல, அந்த சேலை ஒரு 5-6 சேலை இருக்குது. அதை மட்டும்தான் கொடுப்போன்றாங்க எனக்கு. அதுக்கு வந்து சட்டையெல்லாம் கிடையாது. பெரியவங்க கட்டுறத நான் எப்படி கட்டுறது? சட்டையும் எதுக்குமே சட்டைகளும் இல்லை. அதை கேட்டதுக்கு எங்கள் அக்கா என்னென்னமோ பேசி, எங்கள் பெரியக்கா அழுது மூஞ்சியே வீங்கிடுச்சு. அப்புறம் எங்கள் சின்னக்கா சொல்லிச்சு, கொஞ்ச நேரம்தான் இருக்குது, நிப்பாட்டுன்னு சொல்லி அதுதான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்கள் பெரியக்கா என்கிட்ட சரி மல்லுக்கு நிற்கிது. அதெல்லாம் எடுத்துட முடியாது, அப்படியா எப்படியான்ட்டு. நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஒரு பாவாடை சட்டை தாவணி தான் போட்டிருக்கேன், எனக்கு சேலைன்னே சேர்க்கலை பார்த்துக்கோங்க. அப்போது மேரேஜ் ஆகி போகும்போது ஒரு 10 சேலை 10 சட்டையாவது எடுத்து கொடுக்கணுமா இல்லையா? அதை அவங்க செய்யலை. அதை கேட்டதுக்கு எங்கள் அக்கா என் கூட சண்டை போடுது. அம்மா கஷ்டப்படுது, அது பண்ணுது இது பண்ணுது அப்படி இப்படின்னு தாளிக்கிறாங்க. அதில் அழுதுட்டேன் நான், என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த அழுத மூஞ்சியோட தான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேகமாக அந்த பூவெல்லாம் போட்டுட்டு அப்படியே வேகமாக ஓடி போய் சும்மா மூஞ்சியை கழுவி சாந்து பொட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாந்து பொட்டை இப்படி நீட்டமாக அந்த வச்சுருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி நீட்டமாக வச்சுட்டு பேசாமல் உட்காந்துட்டேன், தலையை மட்டும் சீவிட்டு. உண்மையாக சொல்கிறேன் மக்களே, பவுடர் அடிக்கலை, கண்மை போடலை, எந்த ஒரு இதுவும் நான் பண்ணலை. அழுகின மூஞ்சியோடு கழுவிட்டு அப்படியே ஒரு சாந்து பொட்டில் ஒரு பொட்டை வச்சுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். வர்றாங்க, அங்கேருந்து வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தாலே தெரியும், நேர் சந்து அந்த கடைசியில் வந்துக்கிட்டாங்கன்னு வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த பிள்ளையை உட்கார சொல்லுங்க அப்படின்றாங்க ஆனால் உள்ளவங்க. அப்புறமா தான் வேகமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உட்காந்துட்டேன் நான். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன கட்டியிருந்தேனோ பாவாடை தாவணி அதில் தான் இருந்தேன். சேலை கூட நான் கட்டலை, பாவாடை தாவணியில் அந்த சாந்து பொட்டு ஒரு பொட்டை வச்சுருந்தேன், அதோடு சரி. என்னதான் எனக்கு வந்து கடவுள் எப்படி எழுதுனேன்னு எனக்கு தெரியலை. உண்மையிலே கஷ்டம், அவ்வளோ ஒரு மனவேதனையில் தான் கல்யாணமே நடக்குது பார்த்துக்காங்க. இந்த அம்மா என்னடானா மாமியாக்காரம்மா 2 கலரும் எனக்கு என்னென்னு அடிக்கிற கலரை தூக்கிட்டு வந்து இதான் நிச்சய புடவை வாங்கிது. வீட்டில் என்னடானா 5-6 புடவை சேர்த்து எடுத்து கொடுங்கடானா அதுக்கு சண்டைக்கு வராங்க. 2 பக்கமுமே ஒரு சந்தோஷன்றதே இல்லை மக்களே. சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் வந்தாங்க, பேசினாங்க, எல்லாம் அவங்கவுங்களா பேசிக்கிட்டு என்னென்னமோ பண்ணாங்க. நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன். அப்போ தான் யாரோ சொன்னாங்க, என்னப்பா மாப்பிள்ளை தம்பி வரலையா அப்படின்னு கேட்டாங்க யாரோ. அப்போ கேட்கும்போது இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அதெல்லாம் எங்கள் இதில் முறை கிடையாது. எங்கள் மாமியார் சொன்னாங்க, நாங்கள் வந்து மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டோம், நிச்சயம் பண்ணுற அன்னைக்கு வரக்கூடாது அப்படின்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது, ஆமாப்பா அதுதான் முறை, மாப்பிள்ளையெல்லாம் எங்கள் இதில் வரமாட்டாங்க நிச்சயத்தன்னைக்கு அப்படின்ட்டாங்க. பெரியவங்க வந்து பேசுவாங்க, முடிவு பண்ணுவாங்க, போயிடுவாங்க. மாப்பிள்ளை கல்யாணத்தப்போ தான் வருவார் அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தோறல. அவர் வந்தால் சரி, வராட்டி சரி. நான் பாட்டுக்கு அழுதுகிட்டு நான் பாட்டுக்கு கவலையோடு உட்காந்தேன். இப்படி தான் ஏன் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. வந்தவங்களுக்கு பரிமாறினாங்க, ஏதோ பண்ணாங்க. நான் வந்து மனசு உடஞ்சிட்டேன். உண்மையிலே என்னடா இது இப்படிலாம் நமக்கு மட்டுமா நடக்குது, இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குமா அப்படின்ற ஃபீலிங் எனக்குள்ளே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது தான் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல சிறைப்பறவைன்னு சொல்லுவாங்களே, அது என்னது, நல்ல ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுகளோட சந்தோஷமாக தெரிஞ்ச ஒரு பொண்ணு நிச்சயம்னு வச்சாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு எனக்கு பஞ்சாயத்து. ஓகே மக்களே, மீண்டும் நம்ம இதுபோல் சிறப்பான சம்பவங்களை அடுத்த ஒரு தொடரில் பார்க்கலாமா? இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் நன்றி. மீண்டும் நான் அடுத்த ஒரு பகுதியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.